சாமி மாடு எங்க கட்டிட்டு வந்திருக்கிறீங்க? சந்தையில மாடு பிடிச்சிட்டு போறோம். சபித்து விடுவேன் ஜாக்கிரதை. என்ன சொன்ன? சபித்து விடுவேன். என்ன சாமி கொடுத்து கொளுத்து போற நீ? கருங்கல்லாக திட்டித்து விடுவேன் ஜாக்கிரதை. நீ போயிட்டு சூத்து தொடச்சு போடுவேன். நெருப்பாக திட்டிப்பேன். தொட்டு அமைப்பேன். ஒரு கழுதையாக திட்டிப்பேன். பட்ட கழுதையா கூட இன்னொரு டைம் சிரிக்கிற வாயில மண்ணில் போட்டுருவான். ஓமன வச்சு வாயா. என்ன திட்ட மாதிரி ஓட வச்சு வாயா. கொடுத்தால் வரும், விட்டால் சாபம். மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. யாரு சாமி நீங்க வந்திருக்கிறீங்க? 9ஆவனத்துக்கு இந்த 9ஆவனத்தை ஆளக்கூடிய ராமரிஷி பகவான். ஐயா நீங்களா? ஆனால் என்னுடைய வனம் வறண்ட நிலையில் இருக்கும். உண்மைதான். இன்றைக்கு பூக்காத மரம் பூத்திருக்கிறது. உண்மைதான் சாமி. காய்க்காத மரம் காய்க்கிருக்கிறது. ஆமா ஆமா. ஒரு புதுமை நடந்திருக்கிறது. ஆமா, கோயிலுக்கு சித்திரை திருவிழா முன்னிட்டு எல்லாம் சீரியல் செட்டு போட்டுக்கிறாங்க. இந்த வனத்திற்கு யாரோ வந்திருக்கிறார்கள். ஒருத்தர் இல்லையா, மம்முட்டி மாதிரி அத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க. யாரோ வந்திருக்கிறாங்க. பார்த்தா தெரியல, தாங்க கண்ணு இல்ல. அங்க பாரு வாயா ஆடு ஒருத்தர் கொட்டைய விடாதாயா நண்பா. அவர் யாருன்னு பாக்கணும். ஆமா சரிங்க. நமக்கு அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்கள், ஆண்டவன் அருள் பெற்று நோய் நொடி இல்லாத சுகசெய்தியாளர் இருந்தாலும் யார் என்று பார்க்கலாம். ஆனாலும் உங்களுடைய திருமணி மாதத்துக்கு வணக்கம் செய்தோம் சாமி. அப்படியாகட்டும். ஆனாலும் உங்களை பார்த்தால் ஒரு நாடாலும் ஒரு அரசரை போல் தெரிகிறது. ஆமா. இந்த கானகத்திற்கு வந்த காரணம் யாது? ஐயா, நாங்கள் பாட்டு முந்தி வைத்தர்கள். பாட்டமுறை இவர் ராஜாக்கள். சரி, எங்க பெரியப்பார் மகன் துரியன் செய்த வஞ்சகத்தினால சூது மகடியில நாடு நகரம் எல்லாம் இழந்து குறுப்பெரிய ஒரு கட்டளை பிரகாரம் 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்காத வாசம் முடித்து வந்தா பங்குள்ள பிரகாரம் பாஜராஜ்யம். சரி, அப்படி என்று குறுப்பெரியருடைய கட்டளை. அவங்க கட்டளையை சிறமீதி ஏற்று நாங்க கூடத்தலமால குடிபோனம் காணகம். சரி, அதனால 8 ஆண்டு முடித்து 9வது இந்த கானகத்துல வந்து காலடி வைத்தோம். இந்த வனத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு தெரியவில்லை. அவன் தேடி அழிந்து கொண்டிருக்கிறான். ராமரிஷி பகவான். தன்னுடைய வனமா? என்னுடைய வனம்தான் ஐயா. இருந்த போதிலும் நாங்கள் 8 ஆண்டு காலமாக சரி வனசம் தெரிவிக்கும் பொழுது அந்த வனத்திற்கு யார் உரியவரோ அவருக்கு சொந்தக்காரருக்கு அனுமதி பெற்றுத்தான் ஓராண்டு காலம் கழிப்பது வழக்கம். சரி, இது உங்களுடைய வனம் என்று சொல்லிவிட்டீர்கள். இந்த ஓராண்டு காலமும் பஞ்ச பாண்டவர்கள் எங்களுடைய தேவியாக அறிந்து பாஞ்சாலி. சரி, நாங்கள் 6 பேரும் இந்த ஓராண்டு காலம் இங்கு ஆரண்ய வனத்தை தெரிவிப்பதற்காக நாங்கள் அனுமதி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க வந்ததனால் என்னுடைய வனம் புதுமை அடைந்திருக்கிறது. ஓராண்டு காலங்கள் கழிக்கலாம். ஆனாலும் துரியன் வஞ்சகம் செய்து உங்களை நாடோட்டி வைத்து விட்டார். பகையால பாராவனம் வந்திருக்கிறோம் சாமி. என்னுடைய ஞானத்தால் அறிகிறேன். ஓம் நமச்சிவாயா. துரியன் உங்களுக்கு 3 12 36 வருடம் ஆனாலும் நாடு கொடுக்கவும் போவதில்லை. உண்மைதான். 3 12 36 வருடம் ஆனாலும் துரியன் உங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? என்ன காரணம்? முடித்து விட்டோமே. பன்முறை பிரகாரம் பாதுகாப்பு கொடுப்போம் என்று குருமையை கட்டளை. அந்த கட்டளையை அவன் திருமையில் கொண்டு நாடு கொடுக்க மாட்டானா? நாடால நானே பிறந்தவன் என்று வஞ்சகம் வைத்திருக்கிறான் துரியோதனன். நாட்டை பெறுவதாக இருந்தால் செய்ய வேண்டும். உங்கள் ஐவரில் ஒருவர் காசி பதார்த்தனை வாங்கி வர வேண்டும். ஏனென்றால் ஐவர்கள் ஒருவர் அரண்மனை அடையணும். காசி பதார்த்தனை கடை பெற்று வர வேண்டும். ஆமா, காசி பதார்த்தனை கனையை பெற்று வந்தால் துரியனுக்கும் உங்களுக்கும் சண்டை நேரிடும். அந்த சண்டையில் அந்த காசி பதார்த்தன கனை உங்களுக்கு தேவைப்படும். அந்த காசி பதார்த்த கனையை பெறுவதாக இருந்தால் எப்படி பெறுவது? யாருக்கு போவது? அது என்னால் சொல்ல முடியாது. அது என்னால் சொல்ல முடியாதப்பா. அப்படியா? உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தால் அழைத்து கேட்டு பிறகு செல்லுங்கள். ஆகட்டும் சாமி, எங்களுக்கு ஓராண்டு காலங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்களா? அதுவே எங்களுக்கு போதுமானது. ஆகட்டும் ஐயனே, அப்படியே வாழ்ந்திருங்கள். ஆகட்டும், சென்று வருகிறேன். மாடு எங்க ரயில் ரோடு ஓடிட்டு இருக்கு. போய் புடிச்சு கட்டிக்கிறோம். ஐயோ, இந்த பக்கம் தான் முன்ன புண்டை. அப்படியா? போ, புரியலையாக பார்க்கிறீங்க. பண்டிகை சாப்பிடுங்களா சாமி? கடவுளுக்கு பண்டிகை பிடிக்காதா? இவருக்கும் துணிப்பங்கா? போயிட்டு வாடா, சிரிச்சுக்கிட்டே உங்க மாமா டைப் பண்ணிட்டேன். அதனால ரோபரசியாகப்பட்டது. நீ யாரோ சொந்தக்காரரை வச்சு தெரிஞ்சுக்கப்பா, நான் சொல்ல முடியாதுன்ட்டாரு.
நம்மளுக்கு உறவாளி யாரு? உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காப்பாற்றக்கூடியவர் எம்பெருமான் மாயக்கண்ணன். ஆமா, அவரை துதி செய்தா இந்த ஐவர்களிலே யார் போகணும்? யார் போனா அந்த பாட்சி பதார்த்தனை கடை பெற்று வரலாம். அப்படி என்று அன்னவருக்கு தான் தெரியும். ஐவர் பஞ்ச பாண்டவரை பற்றி அனைத்தும் அறிந்தவர் ஆயனாகப்பட்டவர் தான். அதனால உடனடியாக அழையுங்கள் போகலாம். ஆயன் இல்லையே ஐவர் இல்ல, ஐவர் இல்லையே ஆயன் இல்ல. அதனால மாமன் பரந்தாமனை துதி செய்து அவரால நம்ம யார் போவதுன்னு தெரிந்து கொள்ளலாமே. மாயவா அல்லா நிகராமா போடா வரடா ஒரு சத்தம் கேட்கிறது. ஆமா, சத்தம் கேட்கிறது. ஆமா, எனக்கு ரயில் சத்தம் தான் கேக்குது. ஆமா, மாமன் வருவார் போல இருக்கிறது. மாமனுடைய சங்கரா எதிர்கொண்டு அழைப்போம், வாருங்க. அறிஞர்கள் சபையோர்களே, பாண்டவர்கள் ஐவர்களுமே பாஞ்சாலியுடன் சேர்ந்து தனது மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணனை நினைத்து ஓத்திரம் செய்ய இப்பொழுது சங்கு துவாரகை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன்